AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தமிழ்நாடு திரையரங்குகளில் அரங்கு நிறைந்த காட்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ரசிகர்கள் கருத்துக்களோட செய்தியாளர் சனா இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சனா, முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு தமிழகத்தில் இருக்க திரையரங்குகள்ல ஸ்கிரீன்ஸ் கம்மியா தான் ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா இப்போ ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வார விடுமுறை நாட்கள் வேற. திரையரங்குகள்ல இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரசிகர்களோட கூட்டம் எப்படி இருக்கு? படத்தை பத்தி ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க கிட்டயே நேரடியா கேட்க முடியுமா? கண்டிப்பா. ஆக்சுவலி இதோடைய ஸ்கிரீன் படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. மலையாளத்தை விட தமிழ் ஆடியன்ஸ் படத்தை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப நான் ரோகிணி திரையரங்குல தான் இருக்கேன். இப்ப அடுத்த ஷோக்கு 1:30க்கு இப்ப உள்ள போக போறாங்க 2 பேரு. சோ அவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சோ மஞ்சுமல் பாய்ஸ், சோ ஏன் இந்த படத்தை நீங்க இன்னைக்கு போறதுக்காக செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. மூவி சூப்பராக இருக்குது அண்ட் செம்மையாக எடுத்திருக்காங்க. தியேட்டரில் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்ன்றாங்க. யூஸ்வலாக கேரளா மூவிஸ் பார்ப்போம், பட் ஆனால் இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டனால ஸோ பார்க்கலாம் அப்படின்னு. எப்பவுமே மலையாள படம் பார்ப்பீங்களா, இல்லை இது மாதிரி சில குறிப்பிட்ட படங்கள் மட்டும்தான் பார்க்குற வழக்கம்? எப்பவுமே பார்ப்போம். ஸோ இந்த மூவிஸ்க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இதுக்காக வந்திருக்கோம். ஸோ கண்மணி அந்த சாங்க்காக பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலி 90s கிட்ஸ்க்கு கண்மணி அன்போடு சாங் ரொம்ப ஃபேவரட். 2K கிட்ஸ்க்கு இப்ப இந்த பாட்டு மூலமா ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ நீங்க 90s கிட்ஸா 2K கிட்ஸா இந்த பாட்டை எப்படி பாக்குறீங்க? நாங்க 2K கிட்ஸ் தான். முன்னாடி அவ்வளோ இது இல்லை. இப்போ இந்த ரீல்ஸ்ல எல்லாம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் நாங்களும் அந்த பாட்டை கேட்டு நல்லா இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி இந்த படத்துல இயக்குனர் தாண்டி வேற படம் இயக்குனர் சில டைரக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. மலையாள ஆக்ட்ரஸ் எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க? ஃபாலோ பண்ணுவோம். சோ இந்த படத்துக்காக எந்த ஏரியால இருந்து நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்க? நாங்க பக்கத்துல அண்ணா நகர் பக்கத்துல இருக்கோம். ரொம்ப நன்றி. மஞ்சுமல் பாய்ஸ்க்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட படம் ஒரு 10 நாள் மேலேயே கடந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இப்போ வரைக்குமே நிறைய பேர், அது முக்கியமா நண்பர்கள் கூட்டம் தான் இந்த படத்துக்கு அதிகமா வந்துட்டு இருக்காங்க. இந்த படமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஆண்டமா தான் இருக்கு. இது வரைக்கும் குணா படத்துல ரிலீஸ் ஆன கண்மணி அன்போடு பாட்டு ஒரு காதல் பாட்டா, காதலர் பாட்டா பார்த்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா எல்லாமே அதை ஒரு நட்புக்கான பாட்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சனா, இந்த படத்தை மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இதற்கு முன்பும் நிறைய மலையாள திரைப்படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கும் தமிழ் ரசிகர்கள் அதிக அளவில் ஆதரவு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா குறிப்பிட்ட இந்த படத்தை பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டுக்காகவே அதிகமானோர் வராங்களா, இல்ல இந்த படத்தோட மேக்கிங் அந்த அளவுக்கு இருக்கு, குணா படத்தோட கதைக்களத்தோட ஒன்றே இணைஞ்சிருக்கு, அதுவும் ஒரு காரணமா சொல்றாங்களா? இல்ல, தமிழ்நாட்டுல மலையாள படம் பாக்குற ஆடியன்ஸ் எப்பொழுதுமே அதிகம் தான். ஆனா இந்த படத்துக்கு இது வரைக்கும் மலையாள படம் பார்க்காத ஆடியன்ஸும் அதிகமா வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, படத்துல குணா குகை ஒரு பெரிய கனெக்டா படத்தோட இயக்குனர் சிதம்பரம் அதை கனெக்ட் பண்ணிருக்காரு. இன்னொன்னு, இது கொச்சின்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த படத்துல எடுத்திருக்காங்க. சோ அந்த உண்மையான சம்பவமும் குணா குகையை அடிப்படையா வச்சுதான் நடந்திருக்கு. சோ அதனால இந்த படத்துக்கு வரவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு. சோ குணா குகை, அது மட்டும் இல்லாம கண்மணி அன்போடு பாட்டு பெரும் காரணமா இருக்கு. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த பாடல் இந்த படத்தின் மூலமா தான் அதிக அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப வர இன்ஸ்டா ரீல்ல இருந்து, ஸ்டோரியில இருந்து இளையராஜா வாலியோடைய வரிகள்ல இந்த பாடல் அதிகமான ஒரு ரீச்சை கொடுத்திருக்கு. சோ 2K கிட்ஸா அதிகமா இந்த படம் ஈர்த்து இருக்குன்னு கூட சொல்லலாம். மஞ்சுமல் பாய்ஸ்க்கான விமர்சனங்கள் நல்ல விதமா அதிகமாவே வந்துச்சு. அதன் பிறகுதான் ஸ்கிரீனிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்ப வார விடுமுறை நாட்கள் வரும், அடுத்தடுத்த நாட்கள்லயும் ஸ்கிரீனிங் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா சனா? கண்டிப்பா அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா இந்த மலையாள படம் அப்படின்னு சொன்னாலே குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குணா குகை மாதிரி ஒரு செட்டை தான் இவங்க போட்டிருக்காங்க. ஆனா கொடைக்கானல்லயும் இவங்க போய் படப்பிடிப்பு நடத்தி இருக்காங்க. சோ இந்த குணா குகை செட்டை பாக்குறப்போ ஒரிஜினலா இருக்கிற மாதிரியே தான் படத்துல நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கு. சோ அதுக்கான பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் அந்த படத்தோட இயக்குனர் கிட்ட பேசினப்ப சொன்னாரு. முக்கியமா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கிற சௌபின், மலையாளத்தோடைய மிகப்பெரிய ஒரு நடிகர். சௌபின் தான் இந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். சோ அவர் இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் படக்குழு கிட்ட இருந்தும் நம்ம கிட்ட தகவல் வந்தது. சோ இப்போ இந்த வாரம் சனி ஞாயிறே தமிழ் படத்துக்கு போறதை விட நம்ம மலையாள படம் அதிகமான ரீச் ஆடியன்ஸ் கிட்ட அடைஞ்சிருக்கு. சோ வரும் வாரங்களும் அது மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சனா. AAA College of Engineering and Technology, Sivakasi.
Counseling code 4680.